Hi, hello, this is Jay from 3C channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கேனிங் ப்ரோப் மைக்ரோஸ்கோப்பி பற்றியும். ஸோ அந்த ஸ்கேனிங் ப்ரோப் மைக்ரோஸ்கோப்பில் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹெட்டோட பார்ட்ஸில் இருக்கிற வேரியஸ் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பார்ட்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அது வந்து நம்மளோட சாம்பிள்ஸ் வந்து வியூ பண்ணுறதுக்கு, ஸோ அப்புறம் நம்ம சாம்பிளோட இமேஜிங் எடுக்கிறதுக்கு, ஸோ அதுக்கெலாம் அது யூஸ் ஆகும். ஸோ என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது, அது எதுக்கெலாம் யூஸ் ஆகுங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸ்கேனிங் ப்ரோப் மைக்ரோஸ்கோப்பி என்னென்னா, நம்ம சாம்பிளோட சர்ஃபேஸை இமேஜிங் பண்ணுறது தான் ஸ்கேனிங் ப்ரோப் மைக்ரோஸ்கோப்பி. இதை நம்ம நேனோ லெவல் கூட போகலாம். ஸோ வந்து இதுலேயே வேரியஸ் மோட்ஸ் இருக்குது. கான்டாக்ட் மோட், நான் கான்டாக்ட் மோட், டேப்பிங் மோட், அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் இமேஜிங்ஸ் இருக்குது. ஏஎஃப்எம் வந்து அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்பி, அதே மாதிரி எம்எஃப்எம், அதுக்கப்புறம் பிஎஃப்எம் இருக்குது, அதுக்கப்புறம் கேஎஃப்எம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மோட்ஸ் பற்றி அப்புறம் நிறையா கான்டாக்ட் மோட்னா என்ன, நான் கான்டாக்ட் மோட்னா என்ன, டேப்பிங் மோட்னா என்னங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சாம்பிளை எப்படி லோட் பண்ணணும், ஸோ வந்து நம்மளோட சாம்பிளை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், ஸோ இனிஷியல் ஸ்டெப்ஸ் என்னென்ன, ஸோ அந்த ஏஎஃப்எம் ஹெட், அதாவது ஸ்கேனிங் ப்ரோப் மைக்ரோஸ்கோப்பிக்கில் ஹெட் இருக்கும். ஸோ அந்த ஹெட்டில் நிறையா பார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுமே எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் மூவ் பண்ணுறதுக்கு தனி நாப் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தனி நாப் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ நம்மகிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அசைலம் ரிசர்ச் எம்எஃப்பி 3D ஆர்ஜின். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம என்ன மாதிரி சாம்பிள்ஸும் நம்ம எடுக்கலாங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஏஎஃப்எம் ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்க பார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் பார்ட் என்னென்னா டிஃப்ளெக்ஷன். ஸோ டிஃப்ளெக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த நாபை யூஸ் பண்ணுவோம் நம்ம. அப்புறம் நம்ம இமேஜஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம இசட் வீல் யூஸ் பண்ணுவோம். அது ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த நாப் தான் நம்ம இசட் வீல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்மளோட கேமரா மூமெண்ட்டு, எக்ஸ் டைரக்ஷன் மூவ் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸ் கேமராங்கிற அந்த நாபும், ஒய் டைரக்ஷன் மூவ் பண்ணுறதுக்கு ஒய் கேமராவில் இருக்கிற நாபும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சென்டரில் இருக்கிறது வந்து அப்ஜெக்டிவ் ஃபோக்கஸிங் நாப். இது நம்ம சாம்பிளில் இல்லை கேன்டிலீவரில் வியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுற மூலிமா நம்ம கிளியராக நம்மளோட சாம்பிளில் இல்லை கேன்டிலீவரை நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் ஸ்டேஜ். இதில் தான் நம்ம சாம்பிள் வைப்போம். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஏஎஃப்எம் ஹெட் வைப்போம். ஸோ எப்படி நம்ம சாம்பிள் வச்சு எப்படி இமேஜிங் எடுக்கிறது, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.